கோவை தெற்கு தொகுதியிலே 6வது சுற்று முடிவில் கிட்டத்தட்ட ஒரு 980 வாக்குகள் வித்தியாசத்திலே செந்தில் பாலாஜி முன்னிலையில் இருக்கின்றார். கரூரினுடைய அடையாளமாக இருந்தவர் தற்பொழுது கோவை அரசியலை கையில் எடுக்கக்கூடிய விதமாக திமுக தலைமையினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் பார்க்கப்படுகின்ற கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டதாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் 6வது சுற்று முடிவிலே 980 வாக்குகள் வித்தியாசத்தில் செந்தில் பாலாஜி தன்னுடைய முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை வழக்கமாக அவர் தேர்தல் அரசியலில் போட்டியிடும் பொழுது மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகமும் அவருடைய வெற்றியை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாக கோவை தெற்கு தொகுதியிலே வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அம்மன் அர்ஜுனன் அதிமுகவினுடைய வேட்பாளர் அவரும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார். எனவே மதில் மேல் பூனையாகத்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வெற்றி நிலவரம் இருக்கும் என்று உணரக்கூடிய விதமாக 6 சுற்று முடிவிலே 980 மட்டுமே முன்னே பல கட்சிகள் குறிப்பாக திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எதிர்காலம் என்ன என்ற ஒரு கேள்வினை எழுப்பியிருக்கிறது. அடுத்ததாக சேப்பாக்கம் தொகுதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பாதைக்கு திரும்பி இருக்கின்றார். 7வது சுற்று முடிவிலே 2023 வாக்குகளால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்றிருக்கின்றார். இன்று காலை முதல் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்த சேப்பாக்கம் தொகுதியிலே முன்னிலைக்கு திரும்பி இருக்கின்றது திமுக என்பதை பார்க்கின்றோம். துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியிலும் கூட அமைச்சர் சேகர் பாபு முன்னிலை பெற தொடங்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே சேப்பாக்கம் தொகுதி துறைமுகம் தொகுதி ஓரளவு திமுகவிற்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. 7வது சுற்று முடிவிலே 2023 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக 41 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். காங்கிரஸ் 6 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சேப்பாக்கம் தொகுதியிலே 7வது சுற்று முடிவிலே 2023 வாக்குகள் வித்தியாசத்தில் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்றிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே பல்வேறு தகவல்களை பார்க்க போகின்றோம். குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது, திமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவினுடைய நிலை என்னவாக இருக்கின்றது, திமுக கூட்டணியில் இடம்பெற்ற இடதுசாரிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது என்பதையெல்லாம் பார்க்க போகின்றோம். ஏனென்றால் விசிகவினுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சேதாரப்பட்டிருப்பதை தற்பொழுது நம்முடன் களத்தில் இருந்து செய்தியாளர்கள் தந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்க முடிகின்றது. பண்ருட்டி காட்டுமன்னார் கோயில் உட்பட இப்பொழுது அதிமுகவினுடைய அந்த எண்ணிக்கையை பார்க்கின்றோம். 166 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 61 இடங்களில் முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த முறை எப்படி வெற்றி பெற்றார்களோ அதற்கு சமமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். எனவே தாவேகா என்கின்ற கட்சி வந்தவுடன் அதிமுகவினுடைய வாக்குகளை எல்லாம் மொத்தமாக தாவேகா சுருட்டி எடுக்கப் போகின்றது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அசைக்க முடியாத ஒரு வாக்கு வங்கியாக அதே அளவில் நிலை பெற்றிருப்பதை பார்க்க முடிகின்றது. தன்னுடைய அடிப்படை வாக்கு வங்கியை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.